வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. அருளினியனுடைய அப்பா தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். ஒவ்வொரு முறையும் தம்பியை தயார் செய்து இந்த மன்றத்துக்கு கூட்டிட்டு அவனோடு இருந்து அவனுடைய வளர்ச்சிக்காக உதவுகிற அவனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? திருப்புகழ். திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. சிறப்பாக பேசுங்க. பேசின பிறகு நிறைய பேசுவோம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும். நீ கொடுத்த தமிழ் அல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. முருகா 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 என போற்றி வணங்கி அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். தமிழர்களின் தனிப்பெரும் கடவுளாம் முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதரால் கிபி 15ஆம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற திருப்புகழை பற்றி உங்கள் முன் நாவாட விளைகிறேன். நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் வாழ்ந்த அருணகிரிநாதர் தன் வாழ்வின் போக்கில் அதிருப்தி அடைந்து கோபுரத்திலிருந்து கீழே குதித்து மரணிக்க முற்படுகையில் எம்பெருமான் முருகன் தன் கரங்களால் அவரை பூச்செண்டு போல தாங்கி பிடித்து ஆசுவாசப்படுத்தி முத்தமிழால் என்னை பாடு என்ற அவரை பணிக்கும் போது, முருகா நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவன், என்னை போய் பாடச் சொல்கின்றீரே என்றதும் முத்து என அடியெடுத்து கொடுத்து பாடச் சொல்கிறார். உடனே அருணகிரிநாதர் மிகச் சரளமாக முத்தை திரு பத்தி திருநகை எத்திக்கிற சித்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருபரை என ஓதும் என்று மடை திறந்த வெள்ளம் போல் பாடினார். முத்து என ஏன் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தார் என்று உங்களுக்கு சந்தேகம் வருதுதானே? அந்த ஐயத்தை போக்க மதிப்புமிகு வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கம் தருகிறார். தங்கம், வெள்ளி, வைரம் ஆகியவை பட்டை தீட்டினால் மட்டுமே பிரகாசிக்கும். ஆனால் சிப்பியில் விழும் ஒரு மலை துளியானது முத்தாய் சிப்பியிலிருந்து வெளிவரும் போதே பிரகாசிக்கும். அதனால் தான் எம்பெருமான் முருகன் முத்து என தொடங்கச் சொல்கிறார். அருணகிரிநாதர் திருப்புகழை எழுதவில்லை. பத்தியாய் ஆணுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாம் மாறனை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே என்பதன் மூலம் அருணகிரிநாதருக்குள்ளிருந்து அந்த ஆறுமுகனே அருணகிரியை பாட வைத்தார். உலகம் உய்ய திருப்புகழ் பாடியென முருகப்பெருமான் சொல்ல, செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பன எனக்கருள்கை மறவேனே என்ற வரிகளின் மூலம் திருப்புகழ் என்ற பெயரையே முருகப்பெருமான் தான் தந்துள்ளார் என்பது தெரிய வருகிறது. 16,000 பாடல்களை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். அதில் 1307 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. தணிகைமலை செங்கல்வராயன் பிள்ளை, வடக்குப்பட்டி சுப்பிரமணியன் பிள்ளை ஆகியோர் முயற்சி எடுத்து தேடி தேடி தொகுத்து தந்தனர். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளின் உபதேசத்தின் பெயரில் திருப்புகழின் மகத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். திருப்புகழை நம்பிக்கையோடு படித்தால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். கைத்தலம், நிறைக்கனி, அப்பமொடு, அவள் பொறி என்று முதலில் விநாயகரை பாடியிருந்தாலும் முதலில் பாடிய பாடல் முத்தை தருபத்தி திருநகைதான். இந்த பாடல் வரிகளை அமெரிக்க தேசத்தின் மருத்துவமனைகளில் பேச்சு வராதவர்களுக்கு பேச்சு பயிற்சிக்காக வழங்கப்படுகிறது. அதனால் தான் வாரியார் சுவாமிகள் அடுப்பில்லாத வீடுகள் இருந்தாலும் இருக்கலாம், திருப்புகழ் ஏடில்லாத வீடு இருத்தலாகாது என்பார். திருப்புகழை படித்தால் யமபயம் நீங்கும். அருணகிரிநாதர் முருகனை பார்த்து, ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்வாயே என்று உன்னை பாட எனக்கு அருள் கொடு என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். முருகனை பாடினால் நமக்கு என்ன கொடுப்பார் என்றுதானே எல்லோரும் கேட்பீர்கள். அதற்குத்தான் அடுத்த வரியிலேயே சொல்கிறார். முருகா என ஓர்தரம் ஓதும் அடியார் முடிமேல் இணைதால் அருள்வாயே. அவர் தம் பாதச் சுவடை நமது தலைமீது வைத்து அருள்வாய் என அருணகிரிநாதர் வேண்டுகிறார். திருப்புகழை படித்தால் முருகனின் பொற்பாதம் சிரசில் படும் என்பது உண்மை. திருப்புகழை படித்தால் முருகப்பெருமான் நேரில் தோன்றுவார் என்பதற்கு திருவண்ணாமலை ஆலயத்தில் முருகப்பெருமான் 16வது தூணை பிளந்து புறப்பட்டு வருவது காட்சிப்படுத்தப்பட்டு ஓர் சந்நிதியாகவே உள்ளது என்பது நித்திய சாட்சியாக இருக்கிறது. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார் என்கிறார் அருணகிரிநாதர்.
நம் தமிழ் மீது முருகனுக்கு எவ்வளவு பற்று பார்த்தீர்களா? தமிழால் தன்னை வைதாரை கூட வாழ வைப்பாராம். அந்த மொழி பேசும் நம்மீதும் பற்று வைத்து நம்மையும் வாழ்த்துவார் அல்லவா? ஆமாமா, கண்டிப்பாக வாழ்த்துவார். அருணகிரிநாதரின் திருச்செந்தூர் திருப்புகளை கேட்ட வங்காளத்து சுனில்குமார் சாட்டர்ஜி கந்தக்கடவுளை தன் சொந்த கடவுளாக்கிக் கொண்டு தன் பெயரை நன்னெறி முருகன் என்று மாற்றிக்கொண்டார். திருப்புகளை படித்தால் கேட்டது கிடைக்கும் என்பது திண்ணம். திருப்புகள் படித்தால் இருப்புகள் நிறையும், பொறுப்புகள் கூடும், வெறுப்புகள் குறையும். திருப்புகளை யாரெல்லாம் ஈடுபாட்டோடு படிக்கிறார்களோ அவர்களின் கழுத்தை நெரிக்க வரும் யமனை கூட முருகப்பெருமான் தன் காலால் எட்டி உதைப்பார் என்கிறார் அருணகிரிநாதர். எனவே நாம் அனைவரும் அவரவர் இல்லத்தில் திருப்புகளை வைத்து தினமும் பாடி உள்ளத்தில் உவகை தேக்கி கள்ளத்தனம் நீக்கி கந்தனவன் காலடி பணிந்து வணங்கி அருள் பெறுவோம். ஆங்கில மருந்துகள் நம்மை என்றேனும் தாக்கும், ஆனால் ஆறுமுகனின் அருள் நம்மை எந்நாளும் காக்கும் காக்கும் காக்கும். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசியிருக்கிற அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. நன்றி அண்ணா. திருப்புகழ் அப்படிங்கிற தலைப்புக்கே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப நன்றி ஐயா. சவாலான ஒரு பக்தி இலக்கியம் அது. ரொம்ப சாமர்த்தியமா பேசியிருக்கிறீங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? ராமகிருஷ்ணன் ஐயா. அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள், எப்படி இருந்தது? ரொம்ப அருமையா இருந்தது தங்கம். அருள் என்னன்னு உண்மையிலேயே அருள் பெற்ற ஒரு குழந்தையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால எடுத்தோடையும் பள்ளிக்கூடமே போகாதவர் தான் இன்னைக்கு சந்த கவி ஆனார்னு ஒரு விஷயம் வச்சான் தெரியுமா? அது அவங்க பெற்றோர்களுக்கு சொன்ன விஷயம். பள்ளிக்கூடம் போகாத அருணகிரிநாதர் தான் பின்னாடி சந்த கவி ஆனாரு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஆங்கில மருந்து தாக்கும், அருணகிரிநாதரின் வாக்கு காக்கும்னு கொண்டு வந்து முடிச்சாரு பாருங்க. அழகா கவிதை நயத்தோட அந்த ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அழகா. அம்மா எழுதி கொடுத்தாங்களா? அப்பா எழுதி கொடுத்தாங்க. அப்பா எழுதி கொடுத்திருக்காரு. அருணகிரிநாதரே வீட்டுல வச்சிருக்கீங்க அப்போ? 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணி. அப்படியா? ரொம்ப அழகாக இருந்தது. அதுல முத்துன்ற வார்த்தைக்கு வாரியார் சுவாமி சொன்னாங்கன்னு ஒரு அர்த்தம் சொன்னீங்கல்ல, என்ன சொன்னாங்க? முத்து வந்து பட்டை தீட்டாமல் இருந்தாலும் ஜொலிக்கும் தானே. அதை இன்னொரு வகையிலையும் எடுத்துக்கலாம் தெரியுமா? சிப்பி எப்பயுமே உப்பு தண்ணீர்லயே இருக்கும். என்னைக்கு எனக்கு உப்பு தண்ணீர்லாம் வேணாம், எனக்கான ஒரு மழை நீர் வரணும்னு அந்த சிப்பி தாகத்தோட இருக்கோ, அப்ப அந்த ஒரு மழை நீர் வந்து உள்ள விடும், சிப்பி அப்படியே மூடிக்கும். ரொம்ப நாள் கழித்து அந்த ஒரு மழை நீர் முத்தாக மாறிடும். நம்மை சுத்தி அருணகிரிநாதர் அப்படிதான் இருந்தார். சுத்தி உப்பு தண்ணீரோட இருந்தார். உப்பு தண்ணீருக்கு இடையில் இருக்கக்கூடிய சிப்பி போல அருணகிரிநாதர் அத்தனை விஷயங்கள் உப்பு தண்ணீருக்குள்ள இருந்தார். ஒரு கட்டத்துல இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கான தாகம் அந்த ஒரு சொட்டு மழை நீராக முருகப்பெருமானினுடைய அருள் வந்து விட்டால் நான் மாறிடுவேன்பான்னு முருகப்பெருமானினுடைய அந்த கருணை வந்தோடனே அப்படி மூடிக்கிட்டார். முத்தாக மாறினார். முத்தை தரு பத்தி திருநகைன்னு பாடினார். இல்ல, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகவேலே பருத்த மொழி சிறுத்த இடை கருத்த குழல் வெளுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்க முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினை களத்து மொழி தெரிக்க வரமாகும் பழுத்த முது தமிழ் புலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறியை வரைக்குகையை இடித்து வழிகாணும் சுரர்க்கும் முனிவர்க்கும் முகபதிக்கும் விதி தனக்கும் வர தனக்கும் குறும் இடுக்கண் வினைசாரும் சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்கும் அதி ஒளிப்பாலை அடக்குந்தளர் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியார்க்கு கெடுதல் ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்திரிய உருக்கியலும் அறத்தை நிலைகாணும் தருக்கி நமன் முறுக்கி வரின் எருக்குமதி தரிக்கு முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் களிப்பில் உள்ள மலர்க்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு காணும் தனித்து வழி நடக்க எனக்கு இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகி அடுத்து இரவு பகல் துணையாகும் சலித்து வளர் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த துடை சிவத்த துடை சிகையில் விருப்பமோடு சூடும் திரைகடலை உடைத்து நிறைபுணர் கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென்ன முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் சினத்த உணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தமையில் நடத்து குகவேலே நடத்து குகவேலே நடத்து குகவே. சந்த கவி, சந்த முனி, இந்த தமிழ் லிட்ரேச்சர்ல இந்த மனுஷனால எப்படியா எழுத முடியுதுன்னு ரசித்து 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 நாங்கள் பார்த்த இந்த அருணகிரிநாதரை இந்த வயதுல உள்வாங்கியிருக்க பத்தியா பெரிய கவிஞனா வருவியா நீ. நன்றி ஐயா. திருப்புகள் படிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி ஐயா. பெரிய கவிஞனா வருவேன் பிற்காலத்துல. அழகா இப்பயே ஆங்கில மருந்து அருணகிரிநாதருடைய அருளையும் சேர்த்தீங்கல்ல, அழகா வருவியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
அண்ணனுக்கு நன்றி. ரொம்ப அழகா திருப்புகளோட தம்பியை வாழ்த்தி இருக்கிறீங்க. அடுத்ததாக எங்கள் அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். தமிழ்ச்செம்மலுக்கு பிறந்ததும் ஒரு தமிழ்ச்செம்மல் தான் என்பதை நிரூபித்து விட்டாய் முருகா. நன்றி ஐயா. அற்புதம், அருமை, அபாரம், இதை தவிர வேற எந்த வார்த்தைகளுமே எனக்கு சொல்ல தோன்றல. நன்றி ஐயா. என்ன உன்னுடைய பேச்சில் தனிச்சிறப்பு அப்படின்னா, நீ நினைத்திருந்தால் அந்த திருப்புகழ் பாடல் வரிகளை நேர கட்டுப்பாடு கருதி வேக வேகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் உண்மையாகவே உன் முன் முருகப்பெருமான் நிற்பது போலவும் நீ அவர் சந்நிதியில் இருப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டு அப்படியே அந்த ராகத்தோட பாவத்தோட அந்த எக்ஸ்பிரஷனோட நீ பாடினது உண்மையிலேயே நீ பக்தி பெருக்கோடு பேசுவது போல் இருந்தது. நன்றி ஐயா. இந்த சுற்றுக்காக பேசுவது போல இல்லை. ரொம்ப ரசித்தேன். முக்கியமான ஒரு கருத்து நீ சொன்னதையும் மிக மிக நுட்பமாக கவனித்தேன். என்ன அப்படின்னா, திருப்புகழை அருணகிரிநாதர் எழுதவில்லை, முருகப்பெருமான் அருணகிரிநாதரை கருவியாக பயன்படுத்தி எழுதி கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உணர்தல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு என்ன சொல்வது, ஒரு 360 டிகிரிஸ் பார்வை போல் இருந்தது உன்னுடைய அந்த பேச்சு திருப்புகழ் பற்றி. அருணகிரிநாதர் பற்றி சொன்ன, அவருடைய சின்ன வரலாறு சொன்ன, இந்த பாடல்கள் எடுத்துக்காட்டின, அதே போல இந்த திருப்புகழை எவ்வாறு கஷ்டப்பட்டு தொகுத்தார்கள், அவங்க யாரு அப்படிங்கிற அந்த சின்ன வரலாற்று செய்தியையும் நீ பதிவு பண்ண. அதனால ஒட்டு மொத்தத்தில் எல்லோருக்குமான ஒரு விருந்தாக உன்னுடைய இந்த பேச்சு அமைந்தது. நன்றி ஐயா. இந்த திருப்புகழ் உனக்கு பெரும் புகழை கொண்டு சேர்க்கும். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அன்பு கவிஞருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த திருப்புகழ் எப்படி தொகுக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை இந்த மேடையில் கொண்டு வந்து பதிவு செய்ததற்காகவே அன்பு தம்பிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. கந்த கடவுளை சந்த கவிதைகளால் நமக்கு சொந்த கடவுளாக்கி கொடுத்தவர் அருணகிரி. ரொம்ப அழகாக பதிவு செஞ்சார். தம்பி பேசுகிற போது சுனில்குமார் சாட்டர்ஜிங்கிற ஒரு வங்காளி தன் பெயரையே தமிழ் படுத்தி கொண்டு நமக்கு பங்காளி ஆனார் அப்படிங்கிற செய்தியை சொன்னார். அந்த சுனில்குமார் சாட்டர்ஜி யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சுனில்குமார் சாட்டர்ஜிங்கிறவர் சும்மா சாதாரணமாக வங்காளத்தை சார்ந்த ஒரு மனிதர் அல்ல. ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு பெரிய அறிஞர், மேதை. இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிப்புல முதன்மையராக பணி செய்தவர். ஒரு வங்காளி தமிழை கற்றுக்கொண்டு தமிழை படித்து தமிழ் புல முதன்மையராக பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது வியப்புக்குரிய செய்தி. அதை தாண்டி நம்முடைய சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த அந்த வரலாற்றை எடுத்து படிக்கிற போது திருப்புகழால் தமிழுக்கு இதயத்தை பறிகொடுத்த சுனில்குமார் சாட்டர்ஜி என்கிற நன்னெறி முருகன் தான் தேசிய கொடியின் சக்கரத்தில் இருக்கிற ஆரக்கால்களின் எண்ணிக்கை 24ஆக இருக்கட்டும் என்று நேருவுக்கே அறிவுரை சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு மேதை நம்ம திருப்புகழுக்கு இதயத்தை பறிகொடுத்து தன் பெயரை தமிழ்படுத்தி கொண்டிருக்கிறார்னா, திருப்புகழ் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு இலக்கியம். எப்படி எல்லா உயிர்களையும் இணைத்து திருக்குறள் பாடியதோ அதுபோல எல்லா கடவுள்களையும் இணைத்து பாடியது திருப்புகழ் மட்டும்தான். அந்த அற்புதமான இலக்கியத்தை தம்பி தேர்வு செய்து பேசியிருக்கிறார். ஒரு உற்சாகமான பாராட்டு, வாழ்த்து. நன்றி அண்ணா. நிறைவுல சந்திக்கலாம்.